இன்னைக்கு நம்ம சரண் சர்மாவோட டைரக்ஷன்ல ஜான்வி கபூர், ராஜ்குமார் ராவ்லாம் நடிச்சு வெளிவந்திருக்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாகி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒர்த்தா, ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். இந்த படம் ஒரு கிரிக்கெட் படமான்னு கேட்டா, ஆமா. இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு கேட்டா, ஆமா. இந்த படம் ஒரு ரொமான்டிக் படமான்னு கேட்டா, ஆஃப்கோர்ஸ் இருக்கு. இந்த 3மே சேர்ந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மாகி. படத்தோட ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் ராவ் வந்து ஒரு கிரிக்கெட்டர். அவரு வந்து ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. அந்த மேட்ச்ல அவர் அதிக ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்டின்னா, அவரு வந்து செலக்ட் ஆயிடுவாரு அப்டிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா, அவராட்டி அத ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா, அவரு வந்து இந்த பால் கை வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, இது வந்து ஸ்பின் பால் இது யாக்கர் அப்டின்னு பிளான் பண்ணுவாரு. ஆனா, பவுலர் வந்து இப்டி யாக்கர் போடுற மாரி வந்து அப்டியே ஸ்பின் போட்டு விட்டுருவாரு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவராட்டி 6, 4லாம் அடிக்க முடியாம, அந்த மேட்ச்ல செலக்ட் ஆகாத ஒரு பெர்சன் ஆயிடுவாரு. அதே சமயம் அவங்க அப்பா "நீ ஒரு லூசர். இதுக்கப்புறம்லாம் நீ ஜெயிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அப்பா. தம்பி கேரக்டர் வந்து அப்ப ரிவீல் ஆகும். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்டாரு. அதாவது இன்ஃப்ளூயன்சர் மாரின்னு வச்சுக்கங்களேன். ஸோ, தம்பி இன்ஃப்ளூயன்சர் தம்பியுடைய ஃபோட்டோலாம் வந்து அப்பா கடையில வச்சுப்பாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, சக்சஸ் ஆகக்கூடியவங்க ஃபோட்டோஸ்லாம் வந்து அவரு வச்சுப்பாரு. அவரு சக்சஸ் ஆகக்கூடியவங்களோட ஃபோட்டோ எடுத்து அவருடைய ஷாப்ல வந்து மாட்டி வச்சுப்பாரு. நம்ம ராஜ்குமார் ராவ் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிக்காமலே இருப்பாரு. "நீ லூசர், நீ லூசர்" அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜ்குமார் ராவ் வந்து, "இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ப பார்க்க ஆரம்பிச்சுரு." "இல்லப்பா எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும்." "இல்ல, இல்ல கிரிக்கெட்லாம் அதுக்கப்புறம் உனக்கு செட் ஆவாது. நீ கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ப பார்க்க ஆரம்பிச்சுரு" அப்படின்னு சொல்றாரு. ஜான்வி கபூர் அப்பதான் மீட் பண்ணுவாங்க. ஜான்வி கபூர் வந்து ராஜ்குமார் ராவ் ரொம்ப புடிச்சிரும். அதே சமயம் ராஜ்குமார் ராவுக்கு வந்து ஜான்வி கபூர்ட்ட நம்ம வந்து பொய் சொல்றோம். ஷாப்பே நம்மளோடது. ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "இந்த பொண்ணு பார்க்க வரும்போது இந்த ஷாப்லாம் பையனோடது தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஒரு மாரி கில்ட்டினெஸ்ஸோட இருக்கும். டைரக்ட்டா போயிட்டு ஜான்வி கபூர்ட்ட சொல்லுவாங்க. "இந்த ஷாப்லாம் என்னோடது கிடையாது. லைக் நான் இது மாரி எனக்கு இது பொய் சொல்லி உன்னோட வாழ பிடிக்கல." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஜான்வி கபூருக்கு அதுவே ரொம்ப புடிச்சிரும். 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாய்ங்க. கல்யாணம் பண்ணது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு ஜான்வி கபூர் டக்குன்னு பார்த்தா மேட்ச் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பாங்க. அப்பதான் ராஜ்குமார் ராவும், "நீ கிரிக்கெட் பார்ப்பியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட்டு." "ஓகே நான் கிரிக்கெட்ல லெவல் பிளேயரு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் ஒரு மாரி ஜாலியா ஸ்டார்ட் ஆகும். 2 பேரும் கிரிக்கெட் மேட்ச்லாம் போய் பார்ப்பாங்க. கிரிக்கெட் சேர்ந்து உட்கார்ந்து பார்ப்பாங்க. இந்த கிரிக்கெட்னால ஒரு நாள் கோலி வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்குற மேட்ச் ஒண்ணு இருக்கும். அந்த மேட்ச்சுக்கு வந்து ராஜ்குமார் ராவ் வந்து ஷாப்ப வந்து பூட்டுறேன்னு சொல்லிட்டு கட கட கடன்னு ஃபாஸ்ட்டா பூட்டிட்டு போறதுக்கு பார்ப்பாரு. ஒழுங்கா பூட்டியிருக்க மாட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா ஷாப்ல வந்து கொள்ள அடிச்சுருவாய்ங்க. அவங்க அப்பா கடுப்பாயி அடிச்சுருவாரு. அடிச்சதுக்கப்புறம் ஒரு மாரி "என்னடா லைஃப் இது?" அப்படிங்கிற மாரியே இருப்பாரு. அப்ப ராஜ்குமார் ராவோடைய கோச் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபேமஸ் ஆயிடுவாரு. ஒரு மிக ஃபேமஸான ஒரு கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஆனதுக்கு, அந்த ஃபேம் வந்து ராஜ்குமார் ராவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்மளும் கோச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு ஜான்வி கபூர்ட்ட கேட்டு, "ஓகே நான் கோச் ஆக போறேன்." "ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல டைம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி கபூர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப கோச் ஆகறதுக்காக போய் பேசும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு பால் டமால்னு வந்து அடிக்கும். பார்த்தா ஜான்வி கபூர் 6ஆ அடிச்சிட்டு இருப்பாங்க. தலைவன் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுவான். "நானே உன்ன ட்ரெயின் பண்றேன். நீ வந்து இந்தியா டீமுக்கு விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு, ஜான்வி கபூருக்கு வந்து ட்ரெய்னரா மாற ஆரம்பிப்பாரு ராஜ்குமார் ராவ். ஜான்வி கபூருக்கு இதுல பெருசா உடன்பாடு இருக்காது. ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நான் டாக்டரு. நீ டாக்டர் தான். பட் ஆனா உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்ல. நீ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுரு. தலைவன் வந்து அப்படி இப்படிலாம் பண்ணி ட்ரெயின் பண்ணிடுவாப்புல. ஜான்வி கபூரும் மேட்ச் விளையாட போவாங்க. அந்த மேட்ச்ல ஜான்வி கபூர் செலக்டும் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ செஷன் நடக்கும். அப்பயே ராஜ்குமார் ராவ லைட்டா அப்படி நவுத்தி வச்சுருவாங்க. "இல்ல சார் ஒன்லி பிளேயர்ஸ் மட்டும் தான் உள்ள இன்டர்வியூல உட்காரணும்." அப்படின்னதுக்கு ராஜ்குமார் ராவ் சொல்லுவாரு, "யார் ட்ரெயின் பண்ணான்னு கேட்டா, நான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லு." அவனுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, நம்ப அப்பா வந்து இந்த ஃபேம் அதாவது சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நான் ஏன் சக்சஸ்ஃபுல் ஆகாம இருக்கேன்? எனக்கான சான்ஸ் ஃபர்ஸ்ட்டே தரலைல. ஃபர்ஸ்ட்டு சான்ஸ் தந்திருந்தா நானுமே அடுத்த ஒரு வருஷத்துல ஜெயிச்சிருப்பேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். ஏன்னா அவன் தம்பி வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் பேங்க்லாம் வச்சிருப்பாய்ங்க ஊர்ல. ஸோ அந்த மாரியான ஒரு பெர்சன் அவரு. ஸோ அந்த ஃபேமுக்கு வந்து ஆசைப்பட ஆரம்பிப்பாரு. ஜான்வி கபூரோட இன்டர்வியூல வந்து, "நான் தான் ட்ரெயின் பண்ணேன்னு சொல்லு" அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாரு. ஆனா, ஜான்வி கபூரோட இன்டர்வியூ வெளிய வரும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கும். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை டிவிக்காரங்க தூக்கியிருப்பாய்ங்க. ஸோ இதுக்கப்புறம் படம் என்ன மாரி போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது? அப்படிங்கிறது தான் கதை. ஜான்வி கபூர் இந்தியா டீமுக்கு விளையாண்டாங்களா? தலைவன் ஃபேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாண்டி என்ன எதிர்பார்க்குறான்? என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் வந்து படமே. ஒரு மாரி கம்ஃபர்டபுள் வாட்சிங் மூவி தான். நல்ல அ இதுல வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, பார்ட்னர்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்? அதுல எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும்? ஒரு ஒரு பெர்சனுடைய சப்போர்ட்டிவ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்? அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒய்ஃபோட ட்ரீமுக்கோ, ஹஸ்பண்டோட ட்ரீமுக்கோ சேர்ந்து ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணா, அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போய் முடியும்? அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க.
லைக் படமே ஒரு மாரி ரொம்ப கம்ஃபர்டபுள் வாட்சிங் மூவி தான். ஆக்சுவலா இதுல தமிழ் டப் கிடையாது. ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். பட் ஆனா அது சூப்பரா வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளா தான் இருக்கும். இந்த படம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா, ம், ஒரு சில சமயத்துல வந்து ஒரு மாரி கொஞ்சம் அப்படி ஸ்லோவா போற மாரி இருக்கும். ரொம்ப அழகா நீட்டா எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும். இப்ப இந்த படத்த பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சிங் மூவி தான் இது. இந்த படத்துல ஜான்வி கபூரோடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ராஜ்குமார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா ராஜ்குமார் ராவ்லாம் வந்து அந்த பெயின் எடுத்து சொல்லும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். எது ஹாப்பினஸ்ங்கிற ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கும். அந்த டயலாக்லாம் வந்து ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படம் வந்து ரேட்டிங் வைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 3.5 நம்ம சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங். ஸோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த படம் உங்களுக்கு ஏன் புடிச்சிருக்கு? எதனால புடிக்கல? இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப புடிச்சிருக்கு? எந்த சீன் புடிக்கல? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். கரெக்ட்.